மைதாவுக்கு நோ சொல்லுங்க. MPM கூட்டு பெருங்காயத்துக்கு எஸ் சொல்லுங்க. நோ மைதா. நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் மீண்டும் இணைப்பில் உள்ளார். லக்ஷ்மணன், இன்று மாலை 6 மணிக்கு ஆளுநர் அருளேகரை தாவேகா தலைவர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த சந்திப்பில் அவர் என்னென்ன குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? பெரும்பான்மையை இன்று 6 மணிக்குள் அவர் நிரூபித்து காட்டுவாரா? விவரங்கள் என்ன சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரையுமே பெரும்பான்மை நிரூபிக்காத பட்சத்தில் தான் தொடர்ந்து ஆளுநர் அவர்களை அழைக்காமல் இருந்தனர். அந்த வகையில் தற்பொழுது பெரும்பான்மை நிரூபித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை பார்த்தோம் என்றால் 4:30 மணி அளவில் இதற்கு முன்பாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த நேரமானது மாற்றப்பட்டிருக்கிறது. 4:30 மணிக்கு நேரில் சந்தித்து இந்த பெரும்பான்மை நிரூபிக்க இருந்த நிலையில் தற்பொழுது 1.5 மணி நேரமாக காலதாமதம் ஏற்பட்டு 6 மணிக்கு தற்பொழுது ஆளுநரை சந்தித்திருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் தான் ஆளுநர் மாளிகை சார்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு பதவியேற்பதற்கான அழைப்புகள் விடுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து இருந்து வந்தது. அந்த வகையில் தற்போது பெரும்பான்மையாக தமிழக வெற்றி கழகத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட முக்கிய 4 கட்சிகளும் பார்த்தோம் என்றால் ஆதரவு கொடுத்திருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக காங்கிரஸ் வழங்கப்பட்டிருந்தது. மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக 2 தொகுதிகளும், மார்க்சிஸ்ட் தொகுதிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மொத்தமாக 4 கூட்டணி கட்சியோடு இணைந்து பார்த்தோம்னா 119 தொகுதிகளானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பெரும்பான்மையாக ஆட்சி அமைப்பதற்காக 118 தொகுதிகள் இருந்தால் போதும். ஆனால் கூடுதலாக ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் பெரும்பான்மையோடு தற்பொழுது இந்த ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முழுவதுமே முறையாக செயல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாலை 6 மணிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே ஆளுநரை சந்தித்து இந்த கடிதமானதை வழங்கப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்த பெரும்பான்மை நீடித்த உடனே எங்களுக்கு இந்த பதவி பிரமாண செய்யும் நிகழ்வானது உடனடியாக நடத்த வேண்டும் என்பதற்கான கோரிக்கையை முன்வைக்கிறதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாளை 2 நாட்களுக்குள் இந்த பதவி பிரமாண நிகழ்வானது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு. ஏனென்றால் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாகவே இந்த பதவி பிரமாண நிகழ்வானது நடைபெறும் என பெரும் எதிர்பார்ப்போடு இருந்தது. அந்த வகையில் அந்த பதவி பிரமாண நிகழ்வு பொறுத்தவரை பெரும்பான்மை இல்லாமல் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அந்த நிகழ்வுகள் முழுவதுமே ரத்து செய்யப்பட்டது. குறிப்பாக இந்த நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் அடுத்தடுத்து யாரிடம் இந்த ஆதரவு கேட்பதும் கூட்டணி வைப்பது என்பது குறித்து தமிழக வெற்றி கழகத்திடம் தொடர்ந்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அந்த ஆலோசனையானது தற்போது இறுதிக்கட்டமாக முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாகவும், மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக மொத்தமாக 6 தொகுதிகள் என மீண்டும் 113 மொத்தமாக 119 தொகுதிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த பெரும்பான்மையை காண்பித்து தலைவர் விஜய் பொறுத்தவரையுமே ஆளுநரை சந்தித்து பெரும்பான்மை காண்பித்து எங்களுக்கு உடனடியாக ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை வழங்க வேண்டும், அழைக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் ஆட்சி அமைப்பு பல்வேறு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்ட பிறகு நாளையா இல்லை நாளை மறுநாள் இந்த ஆட்சி அமைப்பதற்கான பதவியேற்பு விழா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாளை நடைபெறும் என்றால் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்று வெளியே வந்தவுடன் அவருக்கு போதுமான போலீஸ் பாதுகாப்பு, அதாவது கான்வாய் வாகனத்துடன் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பானது போட வேண்டும். அந்த வகையில் அதுக்கேற்றவாறு அந்த நேரு ஸ்டேடியம் முழுவதுமே பாதுகாப்பு பணிகளானது காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த அனைத்து பணிகளும் நிறைவேற்ற பிறகுதான் அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும். ஏனென்றால் அதற்கான முன்னேற்பாடு பணிகள் பொறுத்தவரையுமே தீவிரமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் முதலமைச்சர் ஆளுநர் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்றால் அதற்கான முழு பாதுகாப்பு பொறுத்தவரையுமே தமிழ்நாடு காவல்துறையால் மேற்கொள்ளப்பட வேண்டும். அந்த பாதுகாப்பு பணிகள் நிறைவாக நிறைவு பெற்றால் மட்டுமே அந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும். அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடுகள் செய்வதற்கான காலதாமதம் ஏற்படும். அந்த வகையில் இன்று மாலை இன்னும் அடுத்த 12 மணி நேரத்திற்கு அந்த பணிகளை செய்து முடிக்க முடியாது. அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை பெரும்பான்மையாக இந்த பதவியேற்பு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக பொதுமக்களிடையே மற்றும் நிர்வாகிகளிடையே எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அந்த வகையில் 10ஆம் தேதி நாளை முழுவதுமே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பிறகு நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தமட்டால் வேறு விளையாட்டு அரங்கில் தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. லக்ஷ்மணன், நீங்கள் குறிப்பிட்டது போலவே இன்று மாலை தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்த பின் அவர் வாபஸ் பெற்ற அந்த கான்வாய் வாகனங்கள், மெட்டல் டிடெக்டர் போன்றவைகள் இன்று அவர் பெரும்பான்மை நிரூபித்த உடனே அவர்களுக்கு கொடுப்பார்களா? அது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. கண்டிப்பாக பெரும்பான்மை நிரூபித்த பிறகே அவர் முதலமைச்சர் என்ற பதவியானது அவருக்கு வழங்கப்படும். ஏனென்றால் அவர் பெரும்பான்மை நிரூபித்த பிறகே கட்சியின் தலைமை உரிமைத்தமாக தமிழக வெற்றி தலைவர் விஜய் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். அந்த வகையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பொறுத்தவரை தீவிரமான முறையில் தான் மேற்கொள்ளப்படும். ஏனென்றால் அந்த கான்வாய் வாகனங்கள் முழுவதுமே விஜய் தான் எங்களுக்கு தேவையில்லை, பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறது, இதை நான் பதவியேற்ற பிறகு நான் வைத்துக் கொள்கிறேன் என தற்போது விஜய் தான் தெரிவித்தார் என சி.டி. நிர்மல்குமார் பொறுத்தவரை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த கான்வாய் வாகனமும் மேலும் அந்த
டிடெக்டர் அந்த பாதுகாப்பு பணிக்காக அவர் வீட்டில் வைக்கப்பட்ட டிடெக்டர்கள் முழுவதுமே அப்புறப்படுத்தப்பட்டது. அந்த வகையில் அவர் மறுபடியும் சொன்னால் அந்த பாதுகாப்பு பணிகள் முழுவதுமே தீவிரமாக மேற்கொள்ளப்படும். ஆனால் முதலமைச்சர் ஆகிய பிறகு அவர் வேணா என்று சொன்னாலும் கூட பாதுகாப்பு பணிகள் மேற்படுத்தப்படுவது காவல்துறையோட வழக்கம். அந்த வகையில் அவர்கள் பதவியேற்ற பிறகு அடுத்த பாதுகாப்பு பணிகள் பொறுத்தவரை தீவிரமாக வழங்கப்படும். அந்த வகையில் இன்று மாலை ஆளுநரை சந்தித்த பிறகு அவருக்கு கான்வாய் பாதுகாப்புகள் வழங்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் முழுவதும் தீவிரமான முறையில் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் நாளை மறுநாளும் பதவியேற்ற பிறகு அவருக்கு முழு கான்வாய் பாதுகாப்புமே வழங்கப்படும். ஏனென்றால் கடந்த 2 நாட்களாக அவருக்கு வழங்கப்பட்ட பெருமளவு இல்லாமல் 30 முதல் 40% மட்டுமே அவர் கான்வாய் வழங்கப்பட்டது. ஏனென்றால் அவர் முழுமையாக முதலமைச்சராக கான்வாயானது வழங்கப்படும். ஏனென்றால் முன்னால் செல்லக்கூடிய அந்த வாகனங்கள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 10 முதல் 12 வாகனங்கள் இந்த கான்வாய் செல்லும். அந்த பொறுத்தவரையுமே 5 முதல் 6 வாகனங்கள் மட்டும்தான் அவருக்கு கான்வாயாக வழங்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இந்த கான்வாய் பொறுத்தவரை இன்று மாலை வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் பதவியேற்று அடுத்த நொடியே பார்த்தோம் என்றால் தமிழக முதலமைச்சர் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் அவருடைய உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் அந்த முழு பாதுகாப்பையும் தமிழக காவல்துறையால் பாதுகாப்பு போன்ற துப்பாக்கி ஏந்திய இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகள் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவது ஒரு வழக்கமாக இருக்கும். பாதுகாப்பு பொறுத்தவரையுமே அடுத்த கட்டமாக இன்னும் தீவிரமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக தலைவர் விஜய் இன்று மாலை 6 மணிக்கு ஆளுநரை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மை நிரூபித்து காட்டுவார் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.